பாப்பா வைஷ்ணவி, இங்கே பாரு, உனக்கு வந்துட்டு நீ யாருன்னு தெரியாது உனக்கு. நான் ஃபஸ்ட்டு விஜய் கட்சியில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு யாரோ காற்று கொடுத்தான்னு சொல்லி அவங்ககிட்ட மாறிட்டேன். வைஷ்ணவி, உனக்கு என்ன வயசு இருக்கும்? பாப்பா, நீ சின்ன பாப்பா. நான் அரசியலை பற்றி எனக்கா தெரியும். உனக்கு என்ன தெரியும் வைஷ்ணவி? உனக்கு ஒன்றும் தெரியுமா வைஷ்ணவி? நான் உனக்கு சொல்கிறேன். ராஜகலை, சிவகலை, எச்சக்கலை, இன்னொரு கலை இருக்குது, தேவடைய கலை. ஆனால் நீ என்ன கலை தெரியுமா? எச்சக்கலையும் தேவடைய கலையும் வைஷ்ணவி. ஆனால் விஜய் கட்சியில் இருந்துட்டு விஜயை பற்றி நல்லா பேசிட்டு அப்புறம் திமுக வந்துட்டு நான் ஒட்டி உருவாடுறிய. அப்போ தேவடைய கலை தானே நீ வைஷ்ணவி? சும்மா போட்டுட்டு நீ சின்ன பாப்பா. அரசியல் தெரியாது. நீ அரசியலை பற்றி அவன் வந்து ஏதோ ஒரு எதுக்கு ஏதோ இன்னொருத்தக்காரன் 2 கோடி கொடுத்தான்னு சொல்லிட்டு அவன் வந்து காரை நாக்கின்னு நலையுத. வைஷ்ணவி, உனக்கெல்லாம் எதுக்கு அரசியல்? நான் அழகை வந்துட்டு ரொம்ப ஒரு அழகை வந்து அழகுப்படுத்தணும் அப்படிதானே? நீ கருப்பி தாண்டி வைஷ்ணவி. அண்ணா அழகை கூட்ட அழகு வராது. நீ கருப்பி தான். ஆனால் நீ எப்போ இருந்தாலும் சொல்லங்கள், நீ வந்து விளங்கவே மாட்ட. நான் இங்கே ஒரு காலை நக்கி அங்கே ஒரு காலை நக்கிட்டு வைஷ்ணவி எல்லாம் விளங்கவே மாட்டேன். என்ன அப்போ விஜய் வரணுங்கிற, இப்போ திமுக ஆட்சி நல்லா இருக்குது அப்படிங்கிற. வைஷ்ணவி, உண்மை சொல்கிறேன். உங்கள் அப்பா இருக்கா? உங்கள் அப்பா தேவடியா பையனா இல்லை உங்கள் அப்பா தேவடியாளா? வைஷ்ணவி, உங்கள் அப்பா தேவடியா இருக்கணும், உங்கள் அம்மா தேவடியாவா இருக்கா? அதனால தான் இப்படி அலையிற. வைஷ்ணவி, உங்கள் அம்மா வந்துட்டு இன்னொருத்த கூட படுத்து தான் நீ படுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதான் இப்போ அலையிற. அதான் ராஜகலையாக இருக்கணும், இல்லை சிவலையாக இருக்கணும். நான் எச்சக்கலை, தேவடையக்கலை நீ வைஷ்ணவி. இங்கே பாரு சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் நீ எல்லாம் பழத்துக்காக கால் நக்கிறவன். கால் மட்டும் இல்லை, ஆணுறுப்பை நக்கிற பொண்ணு ஆறு வைஷ்ணவி. ஆனால் உண்மை சொல்கிறேன் வைஷ்ணவி, உனக்கெல்லாம் எதுக்கடி? உனக்கு என்ன வயசு இருக்கும்? உனக்கு பேத்தி வயசு கூட இருக்காது. உனக்கு விஜய் பற்றி பேசுகிற உனக்கு தகுதி இருக்காடி? லூசுப்பில் என்ன சும்மா வாய்க்கு வந்து பேசுத. நின்று உனக்கு என்ன தெரியும்? நீ எங்கே பிறந்த? யார் கூட பிறந்த? யார் கூட உங்கள் அம்மா யாரோட படுத்தா? நீ யாருக்கு பிறந்த உனக்கு தெரியுமா? அப்படி சொல்லு பார்ப்போம். உன் நிச்சயம் சொல்லு பார்ப்போம். வைஷ்ணவி, நான் சொல்கிறேன். வைஷ்ணவி யார்? நான் கூட்டி கொடுத்த பையன் யார்? உங்கள் அப்பன். அது மாதிரி தான் நீயும் பிறந்த. ஆகையால் அப்படி தான் இருப்ப நீ. ஐயா, நான் சொல்கிறேன் கேளுங்க. அந்த 10 நிருபரையும் சொல்கிறேன், இந்த வீடியோக்காரங்களும் சொல்கிறேன், இந்த எல்லாத்தையும் சொல்கிறேன். பேட்டியில் எடுத்து போடாதீங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நான் நிருபரையும் சொல்கிறேன், நிருபருக்கு சொல்கிறேன், பேட்டியில் எடுத்து போடாதீங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஒரு எச்சக்கலை ஒரு தேவடியா பிள்ளையா வந்துட்டு நீ நிருபரை வந்து பேட்டி எடுத்து போகிறீங்களா? அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? நல்லாட போய் பேட்டி எடுங்கய்யா. என்ன சும்மா போட்டுக்கிட்டு இருமா? அப்படி விஜய் கட்சியில் இருக்கும்போது திமுக அழிஞ்சிடுங்கிறா. ஆனால் திமுக வந்த பிறகு விஜய் கட்சி அழிஞ்சிடுங்கிறா. இதெல்லாம் ஒரு தேவடைத்தனம் இல்லை. இப்போ தேவடியாக பிறந்தவ தான் காலை விரிப்பா. இவன் வந்து உடம்பு வந்து ஃபுல்லாக கருப்பு. இப்போ ஃபுல்லாக மேக்கப் பண்ணி வெள்ளையாக்கிட்டா. தோலை உடிச்ச பார்த்தா தெரியும் ஃபுல்லாக கருப்பு. அவன் மனசும் கருப்பு. யார்? வைஷ்ணவி மனசும் கருப்பு. ஆனால் இவரெல்லாம் எப்படி தான் வந்து நம்ம விஜய் கட்சியில் சேர்த்துட்டு மறுபடியும் வெளியே அனுப்பான்னு தெரியாது. ஆனால் இவ்வளோ போய் சேர்ந்துருக்கா. ஆனால் உண்மை சொல்கிறேன், வைஷ்ணவியெல்லாம் உண்மை சொல்கிறேன். அவள் தேவடியா? யார்? வைஷ்ணவ தேவடியா? பச்சை தேவடியாவா? நான் எல்லாத்தையும் திமுக கட்சிக்கார எல்லாத்தையும் பார்த்துருக்கா. எல்லாத்தையும் கோடி வாங்கியிருக்கா. நான் அப்போ தான் உடம்பெல்லாம் மின்மின்பாக இருக்குது அவளுக்கு. ஆமாம், வைஷ்ணவி வந்து தேவடியா, பச்சை தேவடியா. சத்தியமாக சொல்கிறேன், வைஷ்ணவி இருக்கால, அவள் விஜயை பற்றி பேசுறதுக்கு தகுதி கிடையாது அவளுக்கு. விஜயை பற்றி பேசுறதுக்கு இவளுக்கு என்ன தகுதி? இவங்க அப்பனே ஒரு மாமா பையன், இவங்க அம்மா ஒரு தேவடியா. இவன் யார்? இவன் பச்சை தேவடியா. யார்? வைஷ்ணவி. இதுக்கு நீ எங்கே வேணால் கேட்டு கொடு, எங்கே வேணால் நீ வந்து கோர்ட்டில் போட்டு வக்கீல்கிட்ட சொல்லு, நான் உள்ளே வர நான் ரெடி. ஆனால் இதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். இது எப்படி நடந்ததுன்னு என்னன்னு சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் பேசுவி. வைஷ்ணவி, உனக்கு அப்பா இருக்காரா இல்லையா? உனக்கு எங்கே அப்பா? 3 அப்பா எனக்கு. நான் ஒரு அம்மா.
இல்லை 3 அம்மா ஒரு அப்பன். சி நீங்களாம் வைஷ்ணவி, நீங்களா பொம்பளை அடிக்கிறீங்களா? தேவடியா என் தம்பியை பற்றி பேசுகிறக்க போகிறீங்க. என்னடி தகுதி இருக்குது வைஷ்ணவி? வைஷ்ணவி எல்லாம் ஏய் இந்த பத்திரிக்காரங்க இவங்க வந்து பேட்டி இருக்காங்களா? அந்த அவரை பச்சை தேவடியா போய் பேட்டி இருக்காங்களா? சி அவளை கணக்கும் தெரியல. 1840ங்கிறா அவள். ஆறு இதெல்லாம் ஒரு பேட்டின்னு சொல்லிட்டு டிவியில் போடுறீங்களே, அநியாயமில்ல தூ நாய்ங்களா ஏன் பத்திரிக்காரன் செய்யுது இளம் செய்யுது தான். இவரெல்லாம் பேட்டி இருக்கிறது வாய்ப்பே இல்லை. அவர் தேவடியாவிட போய் பேட்டி எடுக்கலாமா? பச்சை தேவடியாவா வைஷ்ணவி? சி நிப்பாட்டிக்கிறேன் நான்.